வாரம் ஒரு புத்தகத்தை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். அதன் வாயிலாக இன்று பார்க்க போகும் புத்தகம் சூல் என்ற நாவல். இந்த நாவலை பற்றி பார்ப்பதற்கு முன்பு இந்த நாவலின் ஆசிரியரான தருமன் அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பை நாம் பார்த்துக்கிட்டு வந்துடலாம். கோவில்பட்டி அருகில் உள்ள உருளைக்குடி என்ற கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர்தான் தருமன். ஐயா தருமன் அவர்கள் இதுவரைக்கும் 5 நாவல்களை எழுதியுள்ளார். 72 சிறுகதைகளும் எழுதியுள்ளார். அதைத் தொடர்ந்து ஓர் ஆய்வு நூலும் ஐயா தருமன் அவர்கள் எழுதியுள்ளார். நாம் இன்று பார்க்கக்கூடிய சூல் நாவலானது சாகித்ய அகாடமி விருதை 2019ஆம் ஆண்டு பெற்றிருக்கிறது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம், ஆனந்த விகடன், சுஜாதா அறக்கட்டளை, தமிழ்நாடு அரசு ஆகிய 5 அமைப்புகளிடமிருந்தும் விருதுகளை இந்த சூல் நாவலானது பெற்றுள்ளது. ஐயா தருமன் அவர்களுடைய நாவல்கள் சிலவற்றை ஹிந்தி மொழியிலும், மலையாள மொழியிலும், ஆங்கில மொழிகளிலும் மொழிபெயர்த்து உள்ளார்கள் என்பது இங்கே கூடுதல் சிறப்புக்குரிய ஒன்றாகும். கூஹே நாவலை ஆஸ்கார் போர்டு யூனிவர்சிட்டி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துள்ளது. அதே போல் மலையாளத்திலும் மொழிபெயர்த்து உள்ளார்கள் என்பது சிறப்புக்குரியது. கிட்டத்தட்ட இந்த சூல் நாவல் மட்டும் 5 விருதுகளை பெற்றிருப்பது என்பது குறிப்பிடத்தக்கது. சூல் நாவல், இந்த நாவலை படிக்க ஆரம்பிப்பதற்கு முன்பு பலவிதமான ஆர்வமானது இருந்தது. ஏனென்றால் ஒரு சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நாவல், பல மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலை படிக்கும் பொழுது ஒரு ஆர்வத்துடன் தான் படிக்க ஆரம்பித்தேன். நாவலானது உண்மையில் மிகவும் அற்புதமான ஒரு நாவல். இன்று நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த குப்பைகளுக்கு மத்தியில், புகைகளுக்கு மத்தியில் ஒரு நவீனமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாத்திற்கும் முன்னாடி ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு இங்கே இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கோவில்பட்டி வட்டாரத்தை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்களுடைய கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவர்களுடைய பண்பாடும் அவர்களுடைய வாழ்வியலும் மிக மிக அழகாக இந்த சூல் நாவலில் ஐயா தருமன் அவர்கள் கூறியுள்ளார். இந்த நாவலை வாசிக்கும் பொழுதும் இன்றும் அதே போல் இருந்தால் நமக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் என்றெல்லாம் நமக்கு பல நேரங்களே தோன்றும். மாசற்ற ஒரு காற்று, எங்கே பார்த்தாலும் விவசாயம் நிலங்கள், விவசாயத்தை நம்பியே இருக்கக்கூடிய மக்கள், அந்த மக்களை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு கதைகள், ஒருபுறம் விவசாயம் செய்து கொண்டிருக்கிற மக்கள், ஒரு இளைஞர் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறார், அவர்களுக்குள்ளே நடக்கிற அந்த பேச்சுக்களாக இருக்கட்டும், சொல்லப்படும் கதைகளாக இருக்கட்டும், அந்த கதைகளை தொடர்ந்து அவர்கள் வாழ்வியலை சொல்லும் விதமாக இருக்கட்டும், ஊருக்குள் நடக்கக்கூடிய சிறிய சிறிய நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் நம் கண்முன்னே அவ்வளோ அழகாக நேர்த்தியாக ஐயா தருமன் அவர்களுடைய எழுத்தில் நாம் காணலாம். அந்த ஊரை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும், அந்த நிகழ்வுகளை சொல்லும் பொழுதே அதற்குள்ள ஒரு கதையை சொல்லி அதிலிருந்து அந்த நிகழ்வுகளை நமக்கு கூறுவது என்பது, இதற்கு முன்பு நம் முன்னோர்கள் வாழ்ந்ததை நம்மால் எளிதில் புரிந்து கொள்ளும் இந்த நூல் மிகவும் பயன்படும். நம்ம கிராமப்புறங்களில் இன்றும் நம்மளுடைய பேச்சு வழக்கு என்பது வேறு விதமாகத்தான் இருக்கும். அதை அப்படியே ஐயா அவர்கள் தன்னுடைய சூல் நாவலில் பயன்படுத்தி உள்ளார். கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அவர்களுடைய பேச்சு வழக்கு எப்படி இருக்கும், அவர்களுடைய பழக்க வழக்கம் எப்படி இருக்கும், அவர்களுடைய அதிகபட்ச தேவை என்னவாக இருக்கும். ஐயாவின் இந்த நாவலை படிக்கும் பொழுது சில கதாபாத்திரங்களை நம்மால் மறக்க இயலாது. நகைச்சுவையான கதாபாத்திரங்களை நம்மால் எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த பெயர்கள் நம் இடத்தில் நீண்ட நாட்கள் நம்மளுடைய பயணிக்கும். அந்த இதற்கு இந்த நாவலில் உள்ள கதாபாத்திரங்கள் என்பது அவ்வளவு அழகாக இருக்கிறது. பல வார்த்தைகள் நமக்கு புதிய வார்த்தையை போலவே தோன்றும். இந்த நாவலை படிக்கும் பொழுது பல வார்த்தைகள் நமக்கு புதிதாக இருக்கிறது போல இருக்கும். ஆனால் இது கோவில்பட்டி அந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அவர்களுடைய வார்த்தை தான் அது எல்லாமே. விலங்குகள் நம்மளுடைய வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்தது பற்றி நம்ம இந்த நூலை வாசிக்கும் பொழுது நமக்கு புரியும். விலங்குகள் நம்மளுடைய வாழ்வில் எந்த அளவிற்கு முக்கியமாக இருந்தது. மகிழ்ச்சி மட்டுமே இல்லாமல் சோகங்களும் கவலைகளும், அதையும் கடந்து மௌனங்களும் ஏக்கங்களும் துரோகங்களும், இவை அனைத்தும் இந்த புத்தகத்தில் நம்மால் உணர முடிகிறது. மரணத்தை விட மிக கொடுமையானது சித்திரவதை. இந்த புத்தகத்தை படித்த பின்பு நமக்கு இப்படி பல வார்த்தைகள் மறக்க முடியாத வார்த்தைகளாக மாறும். தமிழ்நாட்டில் கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய
மக்களின் வாழ்வியலை மிக மிக உருக்கமாகவும் அழகாகவும் இந்த நாவலானது கூறியுள்ளது. இதற்கு முன்பு நம் முன்னோர்கள் இப்படி வாழ்ந்தார்கள் அப்படி வாழ்ந்தார்கள் என்று நம் கதைகளிலும் படத்திலும் தான் பார்த்துருப்போம். அதையெல்லாம் தாண்டி இது ஒரு புதுவிதமான ஒரு உலகத்தை உருவாக்கி அந்த உலகத்தில் நாமும் பயணிப்பது போலவே இந்த புத்தகமானது இருக்கும். இவ்வளவு அழகான புத்தகத்தை கொடுத்த ஐயா சோ தர்மன் அவர்களுக்கு நாம் முதலில் நன்றிகளை இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். வாரம் ஒரு புத்தகத்தை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் ஐயா சோ தர்மன் எழுதிய சூல் என்ற நாவலை இதை பார்க்கக்கூடிய அனைவரும் ஒரு முறையாவது வாழ்க்கையில் படிக்க வேண்டும். புத்தகமானது பல இடங்களில் கிடைக்கும். அமேசானில் கூட இந்த புத்தகம் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற நூலகங்களிலும் ஆன்லைனில் இருந்து நம்மளுக்கு டோர் டெலிவரியும் செய்வார்கள். புத்தகத்தோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. வேணுங்கிறவங்க தாராளமாக புத்தகத்தை வாங்கிக்கலாம். நன்றி, வணக்கம்.